அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22/2/2024 வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். இந்த சுப நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ குரு மேதா தட்சிணாமூர்த்தி சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 10ஆம் நாள். இன்று மாலை 3:16 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று மாலை 6:26 வரை பூச நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:31 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் மாலை 6:26 வரை அமிர்த யோகமும் மீண்டும் சித்தயோகமும் உள்ள நாளாக உள்ளது. இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சில தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அது நன்மைக்கே என்று இருக்க வேண்டும். இன்று சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு அனுகூலமான ஒரு நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய அற்புதமான நாள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புது வாய்ப்புகள் மாணவர்களை தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டிலே உள்ளவர்களுடன் அனுசரணையாக நடக்க வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதுகுவலி, மூட்டு வலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆசிரியர்களின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்துங்கள். உங்கள் வியாபார ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் மற்றும் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகள், உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். சுபகாரியங்களிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல், இரும்பு மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று வெளிநாட்டிலே இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத்துறை போன்ற சிறுடை பணியாளர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கடக ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் நாள். உங்களுடைய தாய் வழி உறவுகளை மீண்டும்
சுபகாரியங்களிலே சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களாலும் சில நன்மைகள் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள், புது வாகனங்கள் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். கடன் விஷயத்திலே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிக்கு அல்லது நெருக்கடிக்கு உள்ளாவீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில மனஸ்தாபங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு இன்று சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. பரம்பரை அல்லது மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதிலையும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் சில தொல்லைகள் வரும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பெரியவர்கள், முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துளாராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள் இந்த நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இன்று நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறொரு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. இன்று ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் மற்றும் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். தாய்வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பழைய கடன்கள் வருவதிலே சில பிரச்சனைகள் நீடிக்கும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு.
உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, செயலால் முன்னேறும் நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சுபகாரியங்களிலே சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சில விரய செலவுகள் உண்டு. உங்கள் பட்ஜெட்டுக்கு மீறி எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸை வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். இஎம்ஐ கட்டுவதிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களிலே செல்லும் பொழுது மெதுவாக செல்ல வேண்டியது அவசியம். அதே போல் வாகனங்களால் சில செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு, இடம், நிலம் வாங்குவர்கள் டாக்குமெண்டேஷன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் சித்தா மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பழகுவதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கும்பராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். காதலர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் நடத்துபவர்கள் மற்றும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே போல் பெரியவர்கள் முதியவர்களும் சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மீன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். விரயங்கள் காத்திருக்கின்றன. விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றுவது நல்லது. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள், வளர்க்க வேண்டாம். பிள்ளைகளால் குழந்தைகளால் சில தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஏர்லைன்ஸ், ஹார்பர் மற்றும் ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.